காலி இலக்கிய விழாவுடன் இணைந்து கம் அட் த கிவ் புக் செயற்திட்டத்தை ஆரம்பித்தது. குழந்தைகளின் எதிர்காலத்தை வலுப்படுத்தும் நோக்கில் பல உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ஆர்வலர்கள் இந்த திட்டத்துக்கு புத்தகங்களை நன்கொடையாக வழங்கி வைத்தனர். இவ்வாறு சேகரிக்கப்பட்ட புத்தகங்கள் காலி நாகியா தேனிய அழுத்வத்த ஸ்ரீ குணானந்த கனிஷ்ட வித்தியாலயத்தின் மாணவர்களுக்கு இன்று வழங்கப்பட்டன. பாடசாலை மாணவர்களின் வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்தும் நோக்கில் கம் அட் த இந்த பாடசாலைக்கு 8 மாதங்களுக்கு முன்னர், அதாவது கடந்த வருடம் செப்டம்பர் 7ஆம் தேதி நூலகம் ஒன்றை அங்குரார்ப்பணம் செய்தது. இன்று அந்த நூலகத்திற்கான புத்தகங்களை வழங்கியதன் மூலம் மாணவர்களின் முகத்தில் மகிழ்ச்சியை மிளிர செய்தோம். உடுகம வலய கல்வி பணிமனையின் பிரதிப்பணிப்பாளர் சனத் மொஹட்டே உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். அழுத்வத்து ஸ்ரீ குணானந்த கனிஷ்ட வித்தியாலய அதிபர் ஹென்னெலியே மஹிந்த தேரரின் ஆசிகளுடன் நிகழ்வு நடைபெற்றது. எமது அறிவை வளர்க்க புத்தகங்கள் இன்றியமையாதவையாகும். வாசிப்பு ஒரு மனிதனை பூரணப்படுத்துகிறது எனும் கருத்துக்கமைய எமது பாடசாலை மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளமையை சிறந்த சந்தர்ப்பமாக நான் பார்க்கின்றேன். இந்த உன்னதமான பணியில் ஈடுபட்ட கம்மத குழுவினர் அனைவருக்கும் எமது உளமார்ந்த நன்றிகள். நகர்ப்புறங்களில் வசிப்பவர்களுக்கு நூலகங்களுக்கு செல்வதும் புத்தகங்களை வாசிப்பதற்குமான வாய்ப்புகள் அதிகம். கிராமங்களில் உள்ள குழந்தைகளுக்கு நூலகம் என்பது பெரும்பாலும் அது ஒரு கனவு. ஆனால் ஸ்ரீ குணானந்த கனிஷ்ட வித்தியாலய மாணவர்களுக்கு இன்று அந்த கனவு நனவாகிய நாளாகும். இந்த புத்தக நன்கொடை செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்திய கம்மது குலாத்தினருக்கு காலை இலக்கிய விழா சார்பாக நன்றி தெரிவிக்கின்றேன். இந்த செயற்திட்டத்தை நாங்கள் உண்மையில் உளமாறச் செய்தோம். நாம் புத்தகங்களை வழங்கும் போது அனைவரின் முகங்களும் புன்னகையில் தவழ்ந்தமையை பார்க்கும் போது நமக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. புத்தகங்களை வாசிக்கும் வாய்ப்புகளை இன்று காணப்பட்ட இந்த பிள்ளைகள் பல்வேறு எதிர்பார்ப்புகளின் மத்தியில் புத்தகங்களை இன்று புரட்டினர். இந்த மாணவர்களை பார்க்கும் போது இவ்வாறான சிறிய செயற்பாடுகள் கூட மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை.